ஔவையார் பாகம் 5 அத்தியாயம் 15. என்னை ஏனப்பா வேங்கி நாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தீர்கள்? அழுகையோடு சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மகள் குந்தவை கேட்டாள். வல்லவரையர் வந்தியத்தேவருக்கு தஞ்சையிலிருந்து என் அத்தை குந்தவை கிடைத்தது போல தஞ்சாவூரில் ஆண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு அருகே இருக்கும் கொடும்பாலூரிலிருந்து என் தாய் கிடைத்தது போல எனக்கு சோழ தேசத்துக்கு அருகிலேயே ஏதேனும் ஒரு இளவரசரை பார்த்து அவரையும் வீட்டோடு மாப்பிள்ளையாக்கி கொண்டிருக்க கூடாதா? 7 நாள் பயணம் 10 நாள் பயணம் என்று எங்கோ இருக்கின்ற கீழே சாளுக்கியத்து கொண்டு போய் என்னை ஏனப்பா கொடுத்தீர்கள்? என்னம்மா, என்னவாயிற்று? சக்கரவர்த்தி அடிக்குரலில் தன் மகளின் தலையை தடவியபடியே கேட்டார். குந்தவையின் கட்டிலை சுற்றி பட்டமகிழ்ச்சியும் வானவன் மாதேவியும் பஞ்சவன் மாதேவியும் மற்றும் உள்ள அரசரின் மனைவிகளும் சூழ்ந்திருந்தார்கள். விமலாதித்தன் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறானா? அரசர் கூர்மையாக பார்த்து கேட்டார். இல்லை அப்பா, தவறு அவர் மீது இல்லை. அவர் எடுப்பார் கைப்பிள்ளை, சற்று பயந்த சுபாவம். உங்களைப் போலவோ ராஜேந்திரனைப் போலவோ எதையும் எதிர்த்து நிற்கின்ற துணிவும் கம்பீரமும் இல்லை. சிறு வயதிலிருந்தே அங்கே இங்கே விரட்டப்பட்டு வெவ்வேறு இடங்களில் தஞ்சமடைந்து வாழ்க்கை குழப்பமாகியதால் அவர் தூங்கும்போது அருகே போய் தோளில் கை வைத்தாலே பயந்து போய் வெலவெலத்து எழுந்து கொள்கிறார். பிறந்த விதமும் வளர்ந்த விதமும் பயங்கரமாக கதையாக இருக்கின்றன. அவர் பட்ட துன்பமெல்லாம் மிக மிக அதிகம். அதனால் அவர் மீது நான் சிறிய குறையை கூட சொல்ல மாட்டேன். வேறு யாரை குறை சொல்வாய்? உங்களைத்தான் சொல்வேன். அவள் திரும்பி அரசரை சுட்டி காட்டினாள். அரசருடைய விழிகள் விரிந்தன. என்ன சொல்கிறாய் என்பது போல அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பஞ்சவன் மாதேவி சற்று நகர்ந்து குந்தவையின் இடுப்பை சுற்றி கொண்டாள். சக்கரவர்த்தி உன் தந்தையாக இருப்பதால் நீ எளிதில் குற்றம் சொல்லிவிட முடியாது. எங்களுக்கெல்லாம் இல்லாத உரிமையை எடுத்துக்கொண்டு நீ விளையாடவும் முடியும். ஆனால் இது போர்க்காலம் கண்மணி. அரசரின் மனது புண்படும்படி எதுவும் செய்து விடாதே என்று மிருதுவாக உபதேசித்தாள். ஹா, மேலே சாளுக்கியத்தின் மீது போர் என்று காது குளிர வரும் வழியில் கேட்டேன். இதை செய்வதற்கு இத்தனை நேரமாயிற்றா என்றுதான் புலம்பினேன். என்னை கொண்டு போய் வேங்கி நாட்டில் கீழே சாளுக்கியத்தில் கொடுக்கும்போது மேலை சாளுக்கியத்தை ஒழித்து விட்டிருக்க கூடாதோ? பெண்ணை ஓரிடத்தில் கொடுக்கிறோமே, அவள் சுற்றுச்சூழல் என்ன என்று ஆராயக்கூடாதோ? நாலாபுறமும் ஓடி ஒளிந்த ஒரு இளவரசனுக்கு தன் மகள் வாழ்க்கைப்பட்டாலே அவள் வாழ்க்கை பத்திரமாக இருக்க வேண்டுமே என்று யோசிக்க கூடாதோ? வல்லவரையர் வந்தியத்தேவரை எப்படி கண்ணுக்குள் வைத்திருக்கிறீர்கள்? எல்லாவித பதவிகளும் கொடுத்து எத்துணை சீரும் சிறப்புமாக சுற்றி வந்தீர்கள். என் புருஷனுக்கு அந்தவித உபசரணைகள் செய்துவிடக்கூடாதா? வேங்கி நாட்டுக்கு அனுப்புவது ஏன்? இதை நீங்கள் ஏன் மிக முக்கியமான பணியாக நினைத்தீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. வேங்கி நாட்டில் மேலை சாளுக்கியத்தின் தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். விதவிதமான கலவரங்களையும் வேதனைகளையும் அவர் அங்கு சந்திக்கும்படி நேரிடுகிறது. ஒட்டுமொத்தமாக பிரச்சனைகள் வந்தால் அவற்றை பிரித்து பார்த்து சரி செய்கின்ற நேர்த்தி திறன் அவரிடம் இல்லை. அவருக்கு அந்த திறன் இல்லை என்று சுட்டி காட்டுகிற போது என் மீது கோபமும் ஆத்திரமும் வருகிறது. பெண் பிள்ளை நம்மை எதிர்த்து பேசுகிறாள் என்று வடுகு மொழியில் உரக்க கத்துகிறார். எனக்கு வடுகு மொழி தெரியும், ஆனால் பேச மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். ஏனெனில் இவருடைய வடுகு பண்டிதர்கள் தமிழ் ஒன்றும் அத்துணை இனிமையான மொழி இல்லை என்று சபையில் சொல்ல எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். நான் தமிழில்தான் பேசுவேன், வடுகு மொழியில் பேச மாட்டேன் என்று அந்த சபையிலே சபதம் செய்தேன். அது பலருக்கும் கோபம். சோழ இளவரசி திமிரில் ஆடுகிறாள் என்று ஆத்திரம். ஆனால் சொல்ல பயம், வெளிப்படுத்த வெட்கம். வெட்டி வீழ்த்தி விடுவார்களோ என்று உங்களை கண்டு அச்சம். ராஜேந்திரன் என்று பெயர் சொன்னாலே கொலை நடுக்கம் அங்கு உள்ளவர்களுக்கு. குந்தவை, பிரச்சனை என்ன என்பதை சொல். வானதி அவளை நெறிப்படுத்தினாள். எனக்கு சக்களத்திகள் உருவாக்க வேங்கி நாட்டில் பல பேர் முயற்சி செய்கிறார்கள். அது இயல்புதானே குந்தவை? என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. நான் மட்டுமே விமலாதித்தருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி இன்னொருத்தி வேண்டுமெனில் என்னை விட்டுவிட வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறேன். அரசர் சங்கடத்தில் நெளிந்தார். அங்குள்ள எல்லா அரசிகளும் தலை குனிந்து அமர்ந்திருந்தார்கள். விமலாதித்தரும் இதை ஏற்று என்னிடம் பிரியமாகத்தான் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் வேங்கியின் புலவர்களும் அமைச்சர்களும் அவரை விடுவதாக இல்லை. அமைச்சருக்கு பை நிறைய பொன் கொடுத்து ஏன் இப்படி என் புருஷனுக்கு பெண் தேடுகிறீர்கள் என்று கேட்டபோது, இது அரசியல் அம்மா. மேலை சாளுக்கியமும் கீழே சாளுக்கியமும் கைகோர்த்து இறங்கிவிட்டால் அந்த பலத்தை சோழ தேசம் கூட தாங்காது. சோழ தேசத்தை நிர்மூலம் செய்துவிட முடியும் என்றார். சோழ தேசத்தை நிர்மூலம் செய்துவிட்டால் பிறகு வெகு எளிதில் கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் தடிகை பாடியும் நுளம்ப பாடியும் பாண்டிய தேசமும் சேர தேசமும்
மேலை சாளுக்கியத்தின் வசமாகிவிடும். எனவே மானியகேடத்திலிருந்து குமரிமுனை வரை மேலை சாளுக்கியத்தின் கொடிதான் பறக்கும். மிக பெரிய சாம்ராஜ்யம் உருவாகும். இப்படி ஒரு சாம்ராஜ்யம் உருவாக இடைஞ்சலாக இருப்பது உங்களுடைய கணவர் விமலாதித்தர். ஏனெனில் விமலாதித்தரை கேட்காது விமலாதித்தருடைய தமையனான சக்திவர்மன் எதுவும் செய்வதில்லை. இளவரசனான விமலாதித்தர் தான் இங்கே நிர்வாகம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறார். இவர்கள் இருவருமே சோழ தேசத்தை சார்ந்திருப்பதால் மேலை சாளுக்கியமும் கீழே சாளுக்கியமும் இணைய முடியவில்லை. நீங்கள் இப்படி என்னிடம் பை நிறைய பொற்காசுகள் கொடுத்து பயனில்லை அம்மா. சக்திவர்மனின் தாய் மாமன்கள் 4 பேர், 2 அத்தைகள். ஏற்கனவே மேலை சாளுக்கியத்திற்கு அவர்கள் விலை போய்விட்டார்கள். சக்திவர்மனைப் போல வேங்கி தேசத்து பெண்ணையே மணக்காமல் விமலாதித்தர் உங்களை மணந்ததுதான் இப்பொழுது மிக பெரிய இடைஞ்சல் என்றார். மேலும் உங்களுக்கே விஷம் கொடுக்கவும் தோட்டம் துறவுகளில் நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் மீது கொடிய நாகத்தை ஏவிவிடவும், நீங்கள் யானையில் பயணம் செய்தால் அந்த யானைக்கு அதிகமாக மதுவும் விஷமும் கொடுத்து யானையை மிரள செய்யவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணத்துக்காகவும் யானையில் மட்டும் பயணம் செய்யாதீர்கள் என்றார். நானும் இதை விமலாதித்தரிடம் சொன்னேன். 3ஆம் நாள் காலை நான் பொறுப்பை கொடுத்த அந்த அதிகாரி கொலையுண்டு கிடந்தார். நானும் இனிமேல் வேங்கி நாட்டில் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த தாய் மாமன்கள் நேரே பேசும்போது தேனொழுக பேசுகிறார்கள். அந்த அத்தைகள் இருவரும் என் பக்கம் தலை காட்டுவதே இல்லை. இன்னும் அதிகம் விசாரித்ததில் இந்த வருட இறுதிக்குள் மேலை சாளுக்கியம் எப்படியும் கீழே சாளுக்கியத்தில் புகுந்து அங்கு உள்ளவர்களை சமாதானம் செய்து பேசி அங்கிருந்து பெரும் படை திரட்டி திருவொற்றியூரின் வழியே காஞ்சியை தாக்கி பிறகு குடந்தையை அடைந்து பிறகு சோழ தேசத்தை நிர்மூலம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. சத்யாஸ்ரீயிடமிருந்து சக்திவர்மனுக்கு வந்த ஓலை இது. இது சக்திவர்மனுக்கு போவதற்கு முன்பு நான் மடக்கி கொண்டு வந்துவிட்டேன். இந்த ஓலை அலங்காரமான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். சத்யாஸ்ரீயன் சொன்னதை மனதில் வாங்கி யாரோ ஒரு முட்டாள் புலவன் தன் புலமையை காட்ட இந்த ஓலையை எழுதியிருக்கிறான். இதில் செய்தி குறைவாகவும் செய்யுள் மிகுதியாகவும் இருக்கிறது. எந்த விதத்திலும் சமாதானத்துக்கு உடன்பட மறுக்கிறீர்கள். அண்ணனும் தம்பியும் யானையின் மீது அமர்ந்து சிங்கங்கள் நடமாடும் காட்டில் உலா வருகிறீர்கள். யானைக்கு சிங்கத்தை கண்டால் பெரும் பயம். 2 தாவலில் சிங்கம் உங்கள் தொடையில் அமர்ந்து உங்கள் பிடரையில் அறையும் என்பதை மறந்துவிட்டீர்கள். மத யானையை விட்டு கீழ் இறங்கி தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளும். இது எங்கள் கடைசி எச்சரிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை விமலாதித்தன் பார்த்தாரா? ஒரு முறை இந்த ஓலையை கொடுத்தேன். பிரித்து படித்துவிட்டு இதுபோல் பல ஓலைகள் கடைசி முறை என்று வந்திருக்கின்றனவே, இதற்காகவா பயந்து விட்டாய் என்று என்னை கடிந்து கொண்டார். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் அம்மா? விமலாதித்தரை வீட்டோடு மாப்பிள்ளையாக்கி கொள்ளுங்கள், அல்லது விமலாதித்தருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாத அரசு பதவியை வழங்குங்கள். அவரது தமையன் சக்திவர்மன் இருக்கும்போதே அரச பதவியை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாயா? அல்லது சக்திவர்மனை அழித்துவிட்டு அரச பதவி கொடுக்க வேண்டும் என்கிறாயா? சக்கரவர்த்தி கூர்ந்து தன் மகளை பார்த்தபடி கேள்வி கேட்டார். அது உங்கள் விருப்பமப்பா, குழைவான குரலில் குந்தவை சொன்னாள். சக்கரவர்த்தியும் சுற்றியுள்ள அவரது மனைவிகளும் கவலையானார்கள். குந்தவை இன்னும் குழந்தையாக இருக்கிறாள், பொறுப்பற்று பேசுகிறாள் என்று எல்லோருக்கும் புரிந்தது. சரி, ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கிறது? எனக்கும் அவருக்கும் சண்டை. தாழ்ந்த குரலில் குந்தவை பதில் சொன்னாள். சண்டை என்றால்? பட்டமகிழ்ச்சி கூர்மையாக அவளை பார்த்து கேட்டாள். குந்தவை உடனே பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் பதிலுக்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். என்னை பாழ்படுத்தி விட்டாய் என்று அவரோடு நான் சண்டையிட்டேன். கத்தியை எடுத்து அவரை கொல்ல பாய்ந்தேன். அவருடைய மெய்க்காவல் வீரர்கள் மடக்கி தள்ளிவிட்டார்கள். கீழே விழுந்ததில் ஆங்காங்கே காயம் ஏற்பட்டுவிட்டது. இடுப்பில் நல்ல வலி. அரசர் பல் கடித்து முஷ்டி மடக்கினார். யார் அவர்கள் என்றார். பஞ்சவன் மாதேவி சட்டென்று அரசரின் தோளில் கை வைத்தாள். நன்றாக இருக்கிறதே கதை. நான் உங்களை தாக்கினால் உங்கள் மெய்க்காவல் வீரர்கள் சும்மா விடுவார்களா? நீ செய்தது முட்டாள்தனம். எதற்காக புருஷனை கொல்ல புகுந்தாய்? நான் ஏன் மணந்து கொண்டேன் என்றிருக்கிறது. உன்னை ஏன் காதலித்தேன் என்று எண்ணம் வருகிறது. நீ இப்படியே நடந்து கொண்டால் நான் 1 அல்ல 3 திருமணங்கள் செய்து கொள்வேன், இது உறுதி என்று உரக்க சத்தமிட்டார். எனக்கு கோபம் வந்துவிட்டது. கொன்று விடலாம் என்று கத்தியோடு பாய்ந்து விட்டேன்.
கூறுகெட்ட குழந்தையாக இருக்கிறாயேடி, வானதி உரக்க கத்தினாள். எல்லோரும் மனதில் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை நாம் சொல்லலாகாது என்று அடக்கி வைத்திருந்தார்கள். வானதி உரக்க சொல்லியதும் அரசருடைய அத்தனை மனைவியரும் முகம் மலர்ந்தார்கள். சும்மா இரு, உன் புருஷன் சக்கரவர்த்தி, என் புருஷன் வெறும் மண்ணாங்கட்டி. உன் புருஷன் ஊர் மெச்ச கோயில் கட்டி கொண்டிருக்கிறார். என் புருஷன் உடைந்து விழுந்த அந்த புறத்து ஓடுகளை கூட சரி செய்வதில்லை. மழை வந்தால் வழிநடையெல்லாம் ஈரம், அறைக்குள் சாரல் அடிக்கிறது. அதை பற்றி கேட்டால் மழை போன பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்கிறார். மழை போன பிறகு கேட்டால் மழைதான் இல்லையே, பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று மாற்றி மாற்றி பேசுகிறார். வெட்கம் கெட்ட மனிதனாக இருக்கிறார். ஆத்திரத்தோடு குந்தவை பேச மறுபடியும் எல்லோரும் முகம் சுருக்கினார்கள். குந்தவை, மறுபடியும் கேட்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? சக்கரவர்த்தி கேட்டார். அவர் குரலில் மெல்லிய அலுப்பு தெரிந்தது. மேலை சாளுக்கியத்திலிருந்து வணிகர்களாகவும் குருமார்களாகவும் சமண சந்நியாசிகளாகவும் மருத்துவர்களாகவும் சேடி பெண்களாகவும் 420 பேர் வேங்கி நாட்டில் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வேங்கி நாடு சுத்தம் செய்யப்பட வேண்டும். அந்நியரின் ஊடுருவல் அங்கே அதிகமாக இருக்கிறது. அப்படி அதை சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் மேலை சாளுக்கியத்தை அடித்து தடுக்க வேண்டும். குருமார்கள் என்ற பெயரில் வந்தவர்களையும் அழிக்க வேண்டும். யார் அவர்கள்? சேர தேசத்து குருமார்கள், முன்குடுமி அந்தணர்கள். ஹோமம் செய்கிறார்கள், மக்களிடம் சாக்தம் பரப்புகிறார்கள். சக்தி உபாசனையே பெரிது என்கிறார்கள். சிவன் கோயில்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன. மெல்லியதாக சிவ நிந்தனை கூட செய்கிறார்கள். கிருஷ்ண பூஜை செய்கிறார்கள். வைணவம் வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது. அதே போல சமண சந்நியாசிகளும் அதிகமாக அலைகிறார்கள். வேங்கி நாடு குழப்பமாக இருக்கிறதப்பா. மேலே பரதகண்டத்தின் தலைவாயிலில் யவனர்கள் நுழைந்து விட்டார்கள். அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று பேசப்படுகிறதப்பா. வடக்கே இருந்து சாதுக்களும் சந்நியாசிகளும் காபாலிகர்களும் இன்னும் பல்வேறு மதத்தினரும் தெற்கு நோக்கி வர துவங்கிவிட்டார்கள். காஷ்மீரம் என்று ஒரு தேசம் இருக்கிறதாம். சாம வேதம் சொல்கின்ற அந்தணர்கள் அந்த பக்கத்திலிருந்து வந்தார்கள். யவனர்களை பற்றி பயத்தோடு பேசுகிறார்கள். யவனர்கள் மதம் மாற சொல்கிறார்களாம். கோயில்களையும் இடிக்கிறார்களாம். சரி, இப்போது விமலாதித்தன் எங்கே? தெரியாதப்பா. தெரிந்து கொள்கின்ற உடல்நிலையும் மனநிலையும் எனக்கு இல்லை. பிறகு என்ன செய்வதாக உத்தேசம் அம்மா? என்னை வெட்டி போட்டாலும் நான் வேங்கி நாட்டிற்கு போக மாட்டேன். அது உன் புகுந்த வீடல்லவா? எனக்கு ஒரே ஒரு வீடுதான், அது தஞ்சை. இங்கிருந்து போவதாக இல்லை. என் தங்கை வந்திருக்கிறாளாமே, அவளுக்கு தங்குவதற்கு குடில் அமைத்து கொடுத்திருக்கிறீர்களாமே. எனக்கு அதுபோல ஒரு சிறிய குடில் அமைத்து கொடுக்க கூடாதா? இந்த அரண்மனை வேண்டுமென்று நான் சொல்லவில்லை. உங்களுக்கு இடைஞ்சலாக ஒருபொழுதும் நான் இருக்க மாட்டேன். அவள் சொல்லிவிட்டு அழத் துவங்கினாள். அரசர் கவலையோடு அவளை விட்டு நீங்கினார். மேலை சாளுக்கியத்திற்கு படையெடுத்து போக வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதற்கு இவளா காரணம்? இவளை காரணம் காட்டியா மேலை சாளுக்கியம் போவது? அரசர் யோசிக்க ஆரம்பித்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.